FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City Love Guru. Radio City Love Guru. Radio City Love Guru. FM na Radio City 91.1. Radio City. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு புதிய நாளுடைய தொடக்கத்தில் இருக்கும். இன்று புதிதாக பிறந்திருக்கக்கூடிய நாள் எல்லோருக்குமே ரொம்ப சிறப்பான நாளாக அமையணும்னு இறைவன் கிடையும் இருக்க நினைக்கிறேன். கூடவே உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அதற்கும் என்னுடைய இணைஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தினேஷ் என்ற நண்பர் மெசேஜ் பண்ணிருக்காரு. லவ் குரு, நான் பிடிஎஸ் படிக்கிறேன், செகண்ட் இயர். எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குது, அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குது. பட் ஸ்டில் என்னுடைய வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையின் காரணமா நான் அவங்களை விட்டு விலகிறேன். நான் அவங்களை விட்டு விலகினாலும் அவங்க என்னை விட்டு விலகிற மாதிரி தெரியல. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. தினேஷ், கொஞ்சம் காட்டமா சொல்றேன்லாம் நினைச்சுக்காதீங்க. லவ்வுக்கான அடிப்படையே எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் வீட்டு கொடுக்காம இருக்கிறது தான். எப்போ உங்களுக்கு உங்க வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசா தெரியுதோ இப்போவே அந்த பெண்கிட்ட புரிய வச்சிருங்க. இல்லமா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஜகா வாங்குவேன், அது தேவையில்லாம 2 பேருக்கும் காயத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அந்த தோழியுடைய நம்பர் ஷேர் பண்ணுங்க, நானாவது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன், வீட்டுல அம்மா அப்பா பிரச்சனைகள் அது இதுன்னு பெண்கள் பயந்து ஆண்களை விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு மாதிரி எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை காரணம் காட்டி பெண்களை விட்டுட்டு போற ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருதுங்கிறத உங்களை மாதிரி ஒரு சில நண்பர்களுடைய மின்னஞ்சல்கள் எனக்கு தெரிவிக்குது. நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணியே அவனு நான் கட்டாயப்படுத்தல, ஆனா அந்த பொண்ணை ஏன் வேணான்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுல சொல்றாங்க அப்படிங்கறதுனால வேணாங்கிறீங்க. அப்கோர்ஸ் இப்பதான் பிடிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, இது படிக்கிறதுக்கான வயசு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. படிச்சு முடிக்கிற வரைக்கும் உண்மையாகவே உங்களுடைய மனசுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருந்தது, அந்த பெண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருந்ததுன்னா உங்க வீட்டுல பேசி பாருங்க. தேவையில்லாம நம்ம மேல அன்பா இருக்கிற ஒருத்தங்களை இழந்துட்டதுக்கு பிறகு அவங்களை வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி.